நான் தான் பிரபாகரன், தெரியாதா உங்களுக்கு? உங்களுடைய நண்பன். இப்போ நான் தான் உங்களுக்கு இந்த ஏரியாவில் சுற்றி காட்ட போகிறது. ஓகே, வாங்க போகலாம். ஓகே, இப்போ நம்ம முதல்ல என்னென்ன பார்க்க போகிறோன்னா, மரத்தில் பன்னடைகளோட வரலாற்றை பார்க்க போகிறோம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இதை பற்றி? பார்க்கலாமா வேணாமா? வாங்க உங்களோட அந்த வரலாற்றெல்லாம் போய் பார்ப்போம். இது எவ்வளோ ராஜ்குமல்னு ஒரு வெட்டிப்பையன் எழுதியிருக்காங்க. பட் ஆனால் இந்த மரத்தோட ஹைட்டை பார்த்தீங்கன்னா ஒரு 2 மாடி 3 மாடி இருக்க மாட்டிருக்கு. அவ்வளோ பெருசு இருக்குது இந்த மரம். அதில் ஒரு லூசு பையன் என்னன்னா இந்த மாதிரி பேரை எழுதி வச்சு அசிங்கப்படுத்துகிறாங்க. இது நீங்கள் என்னங்க சொல்கிறீங்க? சரி, அடுத்த மரத்தை வாங்க. இங்கே எவனோ ஒருத்தன் எழுதி வச்சிருக்கான். அது மற்றவங்களுக்கு பொறுக்காம ஹார்டியாக கீச்சிட்டாங்க எல்லாம். அதனால் அந்த ஏதோ ஒரு பேர் எழுதிருப்பாங்க. பிரகாஷ் திலகவதியாங்க. இங்கே ஒரு அபிநயாங்க. பேரை பார்த்தா எனக்கு மூத்திரம் வரமச்சி டிபாங்கூர் மாதிரி இருக்குங்க பேர்லாம். அதனால் அதை விட்டுருங்க. அடுத்தது வந்தீங்கன்னா யாராவது ஐ லவ் யூ அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா பிரகாஷ் திலகவதிங்க. அதே ஆள் தாங்க. இவ்வளோ பெரிய மரம் இருக்குங்க. இதுவும் பெரிய மரம் தாங்க. இதில் இந்த மாதிரி பேரை எழுதி வச்சுருக்காங்க. இது என்னங்க நியாயம்? நீங்களே சொல்லுங்கள். மரத்துக்கு மரியாதையாக போச்சு இல்லைங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் துபாகூர் லவ்வுங்க. இதெல்லாம் நம்பிடாதீங்க. மரத்தில் பேரை எழுதி வைக்கிறதெல்லாம் நீங்களும் எழுதி வைக்கலாம். பட் ஆனால் காஸ்ட்லி மரத்தில் எழுதி வச்சுருவாங்க. அப்புறம் அசிங்கப்படுத்துருவாங்க. நெக்ஸ்ட்டு எவன் எழுதிருக்கான்? நெக்ஸ்ட்டு எவனுமே காணுமேங்க. இவங்க யாருன்னா இந்த கதையோட கேமராவோட ஓனர் இவங்க தாங்க. ஹாய். இவங்க எங்கே போகிறாங்கன்னா இப்போ சரி, அது அவங்க ரகசியமாக இருக்கட்டும். சரி, நம்ம வாங்க அடுத்த வேலையை பார்ப்போம். வாங்க. இதில் எங்கே என்னோட போடுறோம் இன்னைக்கு தெரியுதுல்ல? இப்படியே வந்தீங்கன்னா இதில் ஏதாவது ஒரு வரலாறு இருக்குமான்னு பார்த்தா ஒன்றுமே இருக்க மாட்டேங்குங்க. இப்படியே தட்டு இங்கே ஒன்று கட்டிச்சிங்க. வாங்க இதை பார்ப்போம். அடுத்து இதை பார்த்தீங்கன்னா தெரியுதா? முத்துவேல் லவ் சந்தியா. இது யாருன்னு தெரியலைங்க. பட் ஆனால் இங்கே ஒன்றும் ஒருத்தன் டேட்டில் எழுதி வச்சுருவான் பாருங்க. 5/11/2011 2010ங்க. அது இந்த வருஷம் தாங்க. அது இங்கே அவனே எழுதி வச்சிருக்கு. பிடிக்காம அவனே கழிச்சு விட்டானுங்க. பரவாயில்ல, நல்ல பசங்க. நெக்ஸ்ட் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஏம்மா இதுதாங்க நம்ம சூப்பர் ஸ்டார். யாருன்னு கேட்குறீங்களா? நான் தான். அது எப்படி நச்சுன்னு இருக்காங்க? அதெல்லாம் வேணாங்க, அதெல்லாம் பார்க்க வேணாங்க. என்னென்ன வந்து ஓகே, சூப்பராக இருக்காங்க. அவ்வளோதாங்க. இந்த டேட் என்னன்னா 29/5/11. நான் மட்டும் என் பேர் மட்டும் எழுதி வச்சுருந்தாங்க. அதான் நல்ல பையங்க நாங்கள். அதனால் அடுத்தது கேமரா போங்க. உங்களுக்கு நிறையா இன்னும் கொஞ்சம் கிடைக்கும். இப்படியே வந்தீங்கன்னா இங்கே எவ்வளோ ஒருத்தன் எழுதியிருக்காங்க. பட் ஆனால் நமக்கு பிடிக்கலைங்க, வேணாங்க, விட்டுருங்க. இப்போ ஒரு சூப்பரான ஒரு கேரக்டர் நீங்கள் பார்க்க போகிறீங்க. அது வந்து இந்த கேமராவோட ஓனருங்க. இவரு கூட எழுதி வச்சுருக்காருங்க இங்கே. ஆனால் அது அவனுக்கோ பிடிக்கலைங்க, கீச்சிட்டாங்க. பார்த்துக்கிட்டிங்களா? நீங்கள் என்னைய எடுக்கிறீங்க. அடுத்து இங்கே வந்தீங்கன்னா இவன் கொலவெறியோட இருப்பானு போல இருக்குங்க. மரமே பேத்துட்டு வந்துருச்சுங்க அவன் பேர் எழுதி. அதனால் அடுத்தது வந்துருங்க. இங்கே பாருங்கள், இதுவும் இந்த கேமராவோட ஓனர் தாங்க. அதே வந்து இந்த மரம் ஃபுல்லாக இந்த கேமராவோட ஓனர் தாங்க பதிச்சிருப்பாரு. அதனால் இந்த மரத்தை விட்டுருங்க. இப்போ பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, பல்சர் நிற்கிது பாருங்க. இப்போ பாருங்க, பல்சரை பார்த்தீங்களா? இதாங்க என்னோட பல்சர். அதாவது அப்படியே இதில் வந்தீங்கன்னா அப்படியே சூப்பர் ஸ்டார் நம்ம தலை இங்கே வருவார் பாருங்க. இவர் தாங்க நம்ம ரசிகர். ஐ மீன் தனுஷுங்க. இதில் வந்தீங்கன்னா ஒரு ஹீரோவோட பேர் எழுதுங்க. அதாங்க என் பேர், மிஸ்டர் பிரபாகரனுங்க. இது வந்து இந்த பிரபாகரனோட கை வரிசைங்க. அதாவது கண் வரைஞ்சது. இப்போ நம்ம ஸ்டைலான சைக்கிளை சாரி பல்சரை சுற்றி பார்க்கலாம் வாங்க. இது வந்து எம்மா இங்கே ஒருத்தன் கல் எடுத்து அடிக்கிறாங்க. எம்மா இங்கே வந்து இதுங்க கல். இங்கே பார்த்துங்க, இதாங்க நம்மளோட அதாவது ஒரு ஸ்டார் சொன்னல பிரபாகரன், அவரோட சின்னங்க இதுதாங்க. இதுதாங்க நம்மளோட சின்னம். எப்படி இருக்குங்க? நச்சுன்னு இருக்கா? டேஞ்சர்.
அப்படியே வந்தீங்கன்னா இது ஒரு இதுக்கு பேர் ஒரு அப்பாச்சின்னு வச்சுக்கிங்க. வச்சுக்காத கடந்தா போகுது. வாங்க இப்படி என்னங்க ரெண்டு சைக்கிள் ஒரே மாதிரியா இருக்குன்னு பார்க்குறீங்களா? பட் ஆனால் பேரும் ஒன்று தான். பட் ஆனால் அதுக்கு இருக்கிற குவாலிட்டியில் இதுக்கு வருவாங்க. இதெல்லாம் நம்ம ஃபாரின் பிராண்ட் அது பல்சரு. இது ஒரு துபாக்கூர் சைக்கிள். ஐயோ கல்லெடுத்து அடிக்கிறாங்க பார்த்துக்க. உண்மையை சொன்னா பார்த்துக்க. நீங்களே பார்த்துட்டீங்களா இல்லையா? பார்த்துக்க நல்லா தான் சொல்லுன்னே பாருங்க. அண்ணனும் தம்பியும் சேர்ந்து அடிக்கிறாங்க பாருங்க. ஐயோ ஆய் அடிக்காதா? அங்கே பாருங்க நீங்களே பார்த்துட்டீங்களா? இது போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் கொடுங்க நீங்களே. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க வேண்டியது என்னன்னா இந்த தோப்பை கொஞ்சம் சுற்றி பார்க்கணுங்களா? பாய் பாய்